ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம ட்ரை ஹேக்னில் இக்னைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஸ்கேன் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே ரஸ்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே என்ன கிடைக்குது? போர்ட் 80, அதாவது ஹெச்டிடிபி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ நான் இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, வெல்கம் டு ஃபியூல் சிஎம்எஸ் வெர்ஷன் 1.4 அப்படின்னு இருக்கு. என்னது இது 1.4 அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஃபியூல் சிஎம்எஸ் வெர்ஷன் 1.4க்கு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணுறேன், கூகுளில் சர்ச் பண்ணோம். எந்த இடத்துல ஒரு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கூட அதை நம்ம சர்ச் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணியோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரிசல்ட் வருது. தென் ஒரு கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோடு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ இதை நான் பார்த்த உடனே தெரியுது இது வந்து பைத்தான் 2 யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இருந்த ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இருந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பைத்தான் 3 வந்து இன்னும் ஸ்டேபிள் அண்ட் பெட்டர் ரிசல்ட் தரனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நான் காப்பி பண்ணிவிட்டு, ஸோ அவங்க என்ன பேராமீட்டர் எடுக்கிறாங்க, -u சொல்லிட்டு யூஆர்எல் எடுக்கிறாங்க. தென் இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்ல போயிட்டு அவங்க ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். fuel போகிறேன். ஓகே, /fuelல வந்து எனக்கு ஒரு லாகின் பேஜ் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக அட்மின் சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபால்ட் பாஸ்வேர்ட் லைக் அட்மின் பாஸ்வேர்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பிளேஸில் வந்து ஓகே டிஃபால்ட் பாஸ்வேர்டு ஓகே வச்சு எனக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் பேஜ் சோர்ஸ். ஸோ நம்மளோட எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கு வருவோம். அவங்க ஃபியூவல் பேஜஸ் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து டைரெக்டாக நம்ம கேட்குற கமாண்ட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதை காப்பி பண்ணிவிட்டு பை த டைம் என்னோட ஸ்கேன் ரன் ஆகி முடிஞ்சிச்சு. என்னோட ஸ்கேனில் வந்து போர்ட் 80 தவிர வேற எந்த போர்ட்டுமே ஓப்பன்லாம் இல்லை. இப்போ எனக்கு /fuel அப்படின்ற ஒரு டைரக்டரி இங்கே கிடச்சி. ஸோ இதை ஃபர்தராக வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். நம்ம இதை காப்பி பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா python 3 exploit டாட் அந்த பர்டிகுலர் ஃபைலோட நேம் போடணும். அவங்க கமாண்ட் கேட்குறாங்க. ஸோ நம்ம நார்மலாக லினக்ஸ் கமாண்ட் என்டர் பண்ணி பார்ப்போம். இப்போது எனக்கு www டேட்டா அப்படின்னு வருது. இந்த சிஸ்டம் அப்படின்றது ஏன் வருது அப்படின்னு தெரில. மேபி சம் பேக்அண்ட் இஷ்யூவாக இருக்கலாம். எல்எஸ் கொடுப்போம். எல்எஸ் கொடுத்தாலும் சிஸ்டம் வந்து அது வந்து சம் இஷ்யூனால அது வருது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டேபிளாக வந்து ஒரு ஷெல் எடுப்போம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ப்ராப்பராக வந்து ஃபர்தராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பவுண்ட்கேட் யூஸ் பண்ணுறேன். பவுண்ட்கேட்டில் ஒரு ரிவர்ஸ் ஷெல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். reverseshell.com இருக்கு. இதில் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பிசி பாக்ஸ். இப்போ இந்த பிசி பாக்ஸை வந்து நான் லெஃப்ட் சைடில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட லிசனரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ பவுண்ட்கேட் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு டிஃபால்ட்டாகவே வந்து அப்கிரேடட் ஷெல் வந்து எனக்கு கொடுக்கும். அது இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் ஷெல். அதனால தான் நான் பவுண்ட்கேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சைட் லெஃப்ட் சைடில் வந்து நான்
என்னோட ரிவர்ஸ் ஒன்லைனரை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு கனெக்ஷன் கிடைச்சிச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஒர்க் பண்ணோம். ஓகே, ஸோ எனக்கு வந்து டைரெக்டாக வந்து என்னோட வெப் ரூட் டைரக்டரியில் தான் என்ன கொண்டு போய் நிறுத்துது. இந்த இடத்துல எனக்கு ஃபியூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே ஒரு வெப் ரூட் டைரக்டரி, ஒரு வெப் சர்வர் ரன் ஆகுது அப்படின்னா அதோட கான்ஃபிக்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ கான்ஃபிக் ஃபைல்ஸ் வந்து மேண்டட்டரியா பார்த்தாலும் மேபி அதில் வந்து சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஸோ நம்ம வெப் ரூட் டைரக்டரியில தான் இருக்கும். இது கீழே வந்து ஏதாச்சும் ஒரு கான்ஃபிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இல்லை ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபைன் கான்ஃப் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன், கிடைக்கல. கான்ஃபிக், ஓகே. ஸோ இப்போ கான்ஃப் அப்படின்னு சர்ச் பண்ண கிடைக்கல எதுவுமே. தென் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண எனக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி 2 பிளேஸ்ல வந்து கான்ஃபிக் அப்படின்ற ஃபோல்டர்ஸே இருக்கு. இது மாடியூல்ஸோட கான்ஃபிக், இது அப்ளிகேஷனோட கான்ஃபிக். ஸோ இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கு. அதுக்கு மூவ் ஆன் ஆகிறேன். ஓகே, இதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்கு. இந்த நிறைய கான்ஃபிக் ஃபைல்ஸில் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பார்த்தாகணும். எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் டேட்டா ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் data.php அப்படின்னு யூஸ்வலாக வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த database.php அப்படின்றது வந்து அந்த ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம கேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் கேட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிடைச்சிருக்கு, ரூட் யூசரோடது. இது ரூட் யூசர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இது நம்ம ஃபர்தராக வந்து எதுவுமே ப்ராப்பராக எஸ்கலேட்டே பண்ணல. இருங்க, ஆக்சுவலி இது நம்ம சேவ் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, என்னோட ரூட் டைரக்டரி போகிறேன். சிடி ஹோம், என்ன யூசர் இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, www அப்படின்றதே ஒரு இது யூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளாக் ஆக்சுவலி நம்ம எடுத்துட்டோம். ஸோ சிம்பிளான மிஷினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். user.txt அது flag.txt. ஓகே ஃபைன், யூசர் ஃபிளாக் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரூட் யூசரோட பாஸ்வேர்ட் பார்த்தோம், மீ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். SU அப்படின்றது ஸ்விட்ச் யூசர். ஸோ நான் ரூட் யூசராக வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். அவங்களோட பாஸ்வேர்ட் மீ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரூட் யூசராக வந்து லாகின் ஆகிட்டேன். தென் ஃபைனலாக வந்து ரூட்டோட ஃப்ளாக் எடுத்து சப்மிட் பண்ணுறேன். இந்த கேஸ் வந்து நம்ம மேனுவலாக எனுமரேட் பண்ணோம். இதே வந்து நம்ம ஒரு லிங்க் பீஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ண விட்டா கூட நமக்கு ஃபர்தராக வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கும். இப்போ நான் அதை காமிக்கிறேன். லோடு லிங்க் பீஸ் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படியெல்லாம் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணி பார்க்கும். ஃபர்ஸ்ட் நான் இதோட எக்ஸிக்யூஷன் பெர்மிஷன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து பேஷ். ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, சாரி, இது நான் ஆல்ரெடி ரூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆகிடலாம். ஓகே, இப்போ நான் www டேட்டா, ஏன்னா ஆல்ரெடி ரூட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து there's no மீனிங். permission denied. ஓகே, அகைன் இப்போ அப்லோட் பண்ணோம். lin.shன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிடுறேன். ஏன்னா அதை வந்து ஆல்ரெடி நான் லின் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கேன். அது ரூட் யூசர்ன்றனால எனக்கு அதுக்கு பெர்மிஷன் கிடையாது அதை டெலீட் பண்ணுறதுக்கு.
இப்போ நான் வந்து www டேட்டாவை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுற போது எனக்கு எப்படி வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும், வேற என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றது இது ஷோ பண்ணும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ரெட் எல்லோவில் இருக்கிறதும் ரெட்ல இருக்கிறது மட்டும்தான் பார்த்தா போதும். மற்றதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், இல்லைன்னா அது எஸ்கலேட் பண்ண முடியாமல் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம எங்கெல்லாம் ரெட் கலர் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ரெட் அண்ட் எல்லோ இருக்கோ, அதை ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன் திஸ் கேஸ் வந்து எங்கெல்லாம் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கோ, அந்த பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபைல்லாம் டிஸ்பிளே ஆகுது. தென் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் பாஸ்வேர்ட்ஸ் இன் கான்ஃபிக் ஃபைல். ஸோ எங்கெல்லாம் கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்கோ, அந்த கான்ஃபிகில் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ரிட்ரீவ் பண்ணி இதில் ஷோ பண்ணுது பாருங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து இப்போ பாஸ்வேர்டு சிக்கல் மீ அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணால் நம்ம அதில் ரூட் அப்படின்ற யூசர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இல்லைன்னா மீ அப்படின்னு தெரிஞ்சாலே வேற என்னெல்லாம் யூசர் இருக்காங்களோ அந்த யூசர் எல்லாத்துலேயும் வந்து நம்ம இந்த பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். மேபி வந்து நமக்கு லக் இருந்தால் நமக்கு அந்த யூசரை வந்து லாகின் ஆகிடும். ஸோ லென்த் இப்படி தான். லென்த் வந்து என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே வந்து நம்ம மேனுவல் எனிமரேஷன் ஒன்றா பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் குவிக் வின்ஸ், அதாவது சீக்கிரமாக வந்து வின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேனுவல் எனிமரேஷன் இஸ் த கீ. பட் கன்ஃபார்மாக வந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தாகணும். லைக் லென்த் ரன் பண்ணி அதில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ். That's all for today. Thanks for watching the video. Hope you liked it.